இந்த நாயை நம்ம கிழித்து தொங்கவில்லை என்றால் இன்னும் இந்த தமிழகத்தில் சாதி கலவரத்தை மூட்டு சாதி கலவரங்களை அடக்கி இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பாருங்கள். காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த நக்கீரன் பத்திரிகை வன்னியர்களுக்கு எதிராக பொய் செய்தியை அவர்களுடைய காணொலியில் பதிவிட்டதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வன்னியர்களிடம் வன்னிய இளைஞர்களிடம் கடுமையான கண்டன குரல் எழுந்திருக்கிறது. முதலில் இந்த இளைஞர்களை நாம் வரவேற்கிறோம். ஏனென்றால் இப்பொழுதாவது இந்த சூழ்நிலையிலாவது இந்த காலகட்டத்திலாவது இந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்று நமக்கு எதிராக இவர்கள் பரப்புகின்ற வன்மத்தை எதிர்க்க துணிந்து இருக்கிறார்கள் இல்லையா? இதற்கு நாம் முதலில் வரவேற்பு தெரிவிப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இது இருந்ததால் தான், வன்னியர்களிடம் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததால் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்த தமிழகத்தில் இருந்த இந்த அடிவருடி பத்திரிகைகள் தொடர்ந்து வன்னியர்கள் மேல் வன்மத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது. இன்று தர்மபுரியில் நடந்த ஒரு சம்பவம். அந்த இளைஞர்கள் நாள்தோறும் செல்வதை போல பணிக்கு செல்லுகிறார்கள். அந்த பணிக்கு செல்லுகின்ற இடத்தில் ஒரு விசிகாவுடைய அடிவருடி அங்க போயிட்டு பிரச்சனையை பண்ணி அந்த இளைஞரை அந்த அளவிற்கு சாதி ரீதியாக துன்புறுத்திய அந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். இதற்கு ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி மீது வன்மத்தை பரப்பி, அவர் மீது ஒரு பொய் செய்தியை பரப்பி, அவரையும் குற்றவாளியாக்கி நக்கீரன் சேனல்ல வன்னியர்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை உமிழ்ந்திருக்கின்ற அந்த சேனலுக்கு எதிராக வன்னிய இளைஞர்கள் கொதித்தெழுந்து சமூக வலைதளங்களில் அவருடைய கண்டன பதிவுகளை தொடர்ந்து பதிவேற்றி வருவதை பார்க்கும் பொழுது வன்னிய இளைஞர்கள் முன்பு போல இல்லை, இன்று விழித்துக் கொண்டார்கள். நக்கீரனை போன்று தமிழகத்தில் வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களின் முகத்திரைகள் எல்லாம் இனி கிழிய போகிறது என்பது மட்டும் இந்த இளைஞர்களின் இந்த ஆக்ரோஷங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. நம்முடைய விழிப்புணர்வு காணொலிகள் மூலமாக இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஓரளவிற்கு விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் எனும் பொழுது, நம்முடைய பணி வன்னிய இளைஞர்களை விழிப்படைய செய்திருக்கிறது எனும் பொழுது நமக்கு பெரும் மகிழ்ச்சியே. மாவே கனகராஜ் என்ற இந்த இளைஞர் ஏற்கனவே பல காணொலிகள், அவருடைய காணொலிகள் நம்முடைய சேனல்ல பதிவேற்றி இருக்கிறோம். தமிழ் சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்பதில் எப்பொழுதுமே தயங்காத இளைஞர் மாவே கனகராஜ் அவர்கள் அவருடைய கண்டன பதிவை எவ்வளவு வலுவாக நக்கீரனுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார் என்பதை நீங்களே பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களும் ஒவ்வொரு வன்னியனும் நீங்க ஊடகமா மாறுங்கடா, ஊடகமாக வாங்க. ஏன்னா இங்க நமக்காக எவனுமே கிடையாது. நம்ம செத்தா நம்ம மீது இவங்க அரசியல் நடத்திட்டு போவாங்க, நம்ம பிணத்தின் மீது இவங்க அரசியல் நடத்திட்டு போவாங்க என்பது பலமுறை சொல்லியிருக்கும். ஆனா நம்ம பசங்க யாரும் கேட்கறதில்ல. எவனும் பேசுறான், அவனுக்கு லைக் பண்றான், ஷேர் பண்றான், கமெண்ட் பண்றான். இந்த நாயை நம்ம கிழித்து தொங்கவில்லை என்றால் இன்னும் இந்த தமிழகத்தில் சாதி கலவரத்தை மூட்டு சாதி கலவரங்களை அடக்கி இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால தான் இவனை கிழித்து தொங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளை போன்ற பாட்டாளி சங்கங்கள் பேசிட்டு, ஒரு ஊடகமாக இருந்து ஒரு பத்திரிகையாக இருந்து மக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டிய இந்த எச்சக்கல நாய் இந்த மாதிரி எத்தனை கலவரங்களை, சாதாரண கலவரங்களையும் சாதாரண ஒரு சாதி சண்டையும் இவர்கள் தமிழகம் முழுக்கும் பெரிதாக காண்பித்து அதில் மருத்துவர் ஐயா அவர்களையும் இந்த வன்னியர்களையும் எந்த அளவுக்கு சாதி வரியாக காமிச்சிருப்பாங்க. இதனால இங்க ஒன்னா இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் பிரிஞ்சு வந்த நாயெல்லாம் வாழ வைத்தோம். கர்நாடகாரனை வாழ வைத்தோம், மலையாளியை வாழ வைத்தோம், ஆந்திராக்காரனை வாழ வைத்தோம். அப்ப தமிழன் என்னைக்கு வாழ்வது? காரணம் இந்த மாதிரி எச்சக்கல நாய்கள் தமிழன் என்ற பெயரில், நக்கீரன் என்ற பெயரில் இங்க என்ன பண்றாங்க அவனுங்க? நம் சமுதாயத்தையும் நம் சமுதாய பிள்ளைகளையும் ரவுடியாகவும் விரோதியாகவும் கிட்டவும் சித்தரிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜாதிக்காரன், நீ அந்த டிஷர்ட்டை போட்டு போடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஒரு காவல்துறை உயரதிகாரி சொன்னதாகவும், அதன் பிறகு இவர் போனதால தான் அங்க கலவரம் உண்டான மாதிரி இந்த நக்கீரன் சொல்றான். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர். அப்ப என்ன காரணம்னா, இவர்கள் வன்னியர்கள் நல்லவராகவும் இல்லை வீரப்பண்ண வரலாறு சொல்வதற்காகவும் இல்லை அந்த மக்களுடைய துயரத்தை சொல்வதற்கும் சொல்லலையுமே. ஏன்னா 2024 இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கட்சி மீண்டும் ஒரு எம்பி பதவிக்கு வரணும், அதற்கான வேலைப்பாடுகளை இவன் எங்கெல்லாம் நமக்கு கேப் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி மீண்டும் தருமபுரியில் அன்புமணி அவர்கள் ஒரு அடுத்த எம்பிக்கு நிற்கிறதுக்கான கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். அதனால
இந்த இந்த ஜாதி கலவரத்தை தமிழகம் முழுக்கும் பரப்பி தமிழகத்தில் உள்ள வன்னியர்களை வந்து இவங்க கொச்சைப்படுத்தி எப்படியாவது அரசியலில் நம்ம மீண்டும் வெற்றி பெறணும் என்பதற்காக எவனோ ஒருவன் ஆட்சி அதிகாரிகள் வருவதற்காக இங்கே நடுத்தர மக்கள், உழைக்கிற மக்கள், பாமர மக்களை இந்த பரதேசி நாயை வந்து சாதி கலவரமாக காய்ச்சிட்டு இருக்கான். பரவலாக கிழித்து தொங்க விடுக்கப்பட்டிருக்கிறார் நம்ம நக்கீரன் கோபால். ஏன்னா ஒரு தருமபுரியில் ஒரு சின்ன அசம்பவம் நடக்குது. ரெண்டு மாற்று சமுதாயம், அந்த மாற்று சமுதாயம் இருக்கக்கூடிய ஏரியாவில் குரு அவர்களுடைய புகைப்படத்தையும் மாவீரன் வீரப்பனோட புகைப்படத்தையும் போட்டுக்கின்னு ஒரு பையன் வந்து வேலைக்கு போகிறான். அந்த இடத்துல உள்ள ஒரு பறையர் சமுதாயமாக வந்து அவங்க தடுக்கிறாங்க. டேய் நீ யாரா அங்கே வர அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்த இன்னொரு பறையர் சமுதாயமான இன்னொருத்தர் வந்து ஏன்னாடா அவர்களும் நம்மள மாதிரி உழைக்கத்தான் வந்திருக்காங்க, வீண் சண்டை வேணாம்னு சொல்லி அங்கே உள்ள இன்னொரு சமுதாயமும் அவர்கள் தடுக்குது. அப்போது அங்கே பறையர் சமுதாயமும் அவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லலை. அங்கே சென்ற வன்னியர் சமுதாயமும் நான் இப்படிதான் வருவேன், கெத்தா வருவேன், திமிரா வருவேன் அப்படின்னு சொல்லலை. போனது ஒரு வேலைக்காக, ஒரு வயிற்று பிழப்பாக்காக. அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இதை கேள்விப்பட்ட அவங்கள சொந்தங்கள் வந்து உடனே காவல்துறைக்கு போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க, அசம்பவம் நடந்திருக்கு, அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக காவல்துறை சென்று முறையிடுறாங்க. அதை கேட்ட காவல்துறை அதுவும் இல்லாமல் அங்கே வீடியோ ஆதாரமும் இருக்குது. அந்த வீடியோ ஆதாரத்தோடு போயிட்டு அவர்கள் வந்து கைது பண்ணுறாங்க. அங்கே அவர்கள் மீது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த நக்கீரன் கோபால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஏன் சமூக வலைத்தளங்களும் சரி இதற்கு முன்னாடி சரி எத்தனையோ முறை நக்கீரன் கோபாலை வந்து தவறாக செய்தி இழுத்தாலும் கூட மக்கள் ஏன் பொறுத்தார்கள் என்றால், நக்கீரன் நீங்கள் சிவனுடைய புராணத்தில் படிச்சிருப்பீங்க. நக்கீரன் வந்து கடவுளே வந்தாலும் நெற்றிகளை திறப்பினும் குற்றமே, அதாவது கடவுளே தப்பு செய்தாலும் அது தவறுதான் அப்படி சொல்லி வாதாடிப்பார். அதனால் அந்த ஒரு பெயருக்காகத்தான் நக்கீரன் கோபால் மீது எந்த ஒரு மக்களும் எந்த ஒரு அரசியல் கட்சி பிரபலம் கூட வந்து பொதுவாகவே வந்து திட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நக்கீரன் என்கின்ற அந்த ஒரு புலவர், ஒரு தமிழ் காத்து புலவர் ஒரு பெயர் இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு இந்த நாயை நம்ம கிழித்து தொங்கவில்லை என்றால் இன்னும் இந்த தமிழகத்தில் சாதி கலவரத்தை மூட்டு சாதி கலவரங்களை அடக்கி இவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அதனால தான் இவனை கிழித்து தொங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம போன்ற பாட்டாளி சங்கங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜாதிக்காரன் நீ அந்த டிஷர்ட்டை போட்டு போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொன்னதாகவும் அதன் பிறகு இவர் போனதால தான் அங்கே கலவரம் உண்டான மாதிரியும் வந்து இந்த நக்கீரன் வந்து சொல்கிறான். ஏன்னா ஒரு பத்திரிகையாளன் இந்த சமூகத்துக்கு நீ வீரப்பன் பற்றி பேட்டி எடுத்த சொல்லிக்கிட்டு இருக்க, இன்றைக்கு வீரப்பனுடைய கதை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ என்ன காரணம்னா, இவர்கள் வன்னியர்கள் வந்து நல்லவராகவும் இல்லை வீரப்பனை வந்து வரலாறு சொல்வதற்காகவும் இல்லை அந்த மக்களுடைய துயரத்தை சொல்வதற்கும் சொல்லலைவன். ஏன்னா 2024 இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கட்சி வந்து மீண்டும் ஒரு எம்பி பதவிக்கு வரணும், அதற்கான வேலைப்பாடுகளை இவன் எங்கெல்லாம் நமக்கு கேப் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி மீண்டும் தருமபுரியில் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அடுத்த எம்பிக்கு நிற்கிறதுக்கான கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். அதனால இந்த ஜாதி கலவரத்தை தமிழகம் முழுக்கும் பரப்பி தமிழகத்தில் உள்ள வன்னியர்களை வந்து இவங்க கொச்சைப்படுத்தி எப்படியாவது அரசியலில் நம்ம மீண்டும் வெற்றி பெறணும் என்பதற்காக எவனோ ஒருவன் ஆட்சி அதிகாரிகள் வருவதற்காக இங்கே நடுத்தர மக்கள், உழைக்கிற மக்கள், பாமர மக்களை இந்த பரதேசி நாயை வந்து சாதி கலவரமாக காய்ச்சிட்டு இருக்கான். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பிள்ளைகள், நம்ம சொந்தங்கள், நம்மளுடைய மாற்று சொந்த சகோதரர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஏன்னா அந்த ஊடகம் என்பது அடிமட்ட தொண்டர் வரைக்கும் போய் சேரும். ஆனால் ஒரு உண்மை என்பது கடல் நீரில் மிதக்கிற ஒரு கட்டை மாதிரி தான், அது எல்லாருக்கும் தெரியாது. அப்போது நம்ம இதை வந்து சொல்லியாகணும் இந்த சொல்கிறோம். அப்போது ஒரு ஊடகமாக இருந்து ஒரு பத்திரிகையாக இருந்து மக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டிய இந்த எச்சக்கல நாய் இந்த மாதிரி எத்தனை கலவரங்களை, சாதாரண கலவரங்களையும் சாதாரண ஒரு சாதி சண்டையும் இவர்கள் தமிழகம் முழுக்கும் பெரிதாக காண்பித்து அதில் மருத்துவர் ஐயா அவர்களையும் இந்த வன்னியர்களையும் எந்த அளவுக்கு சாதி வரியாக காமிச்சிருப்பாங்க. இவங்ககிட்ட ஊடகம் இருக்குது. அதனால் நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களும் ஒவ்வொரு வன்னியனும் நீங்கள் ஊடகமாக மாறுங்கடா, ஊடகமாக வாங்க. ஏன்னா இங்கே நமக்காக எவனுமே கிடையாது. நம்ம செத்தா நம்ம மீது வந்து இவங்க அரசியல் நடத்திட்டு போவாங்க, நம்ம பிணத்தின் மீது இவங்க அரசியல் நடத்திட்டு போவாங்க என்பது பலமுறை சொல்லியிருக்கும். ஆனால் நம்ம பசங்க யாரும் கேட்கறதில்ல. எவனும் பேசுறான், அவனுக்கு லைக் பண்றான், ஷேர் பண்றான், கமெண்ட் பண்றான். ஆனால் இவன் ஒரு நாளும் வந்து பேசுறது கிடையாது. முக வலைத்தளங்கள்ல நம்ம பசங்க என்ன பண்றாங்க, சைலண்டா அமைதியா இருக்காங்க. நமக்காக பேசக்கூடிய ஊடகங்களும் பேசல. அப்ப நமக்கு யார் பேசணும்? நம்ம தான் பேசணும். நம்மளும் பேசுறதில்ல, நமக்காக இருக்கிற ஊடகமும் பேசல போது இந்த நாய்கள் நம்ம கிழித்து தொங்கணும் என்ன செய்ய முடியும்? நீ நல்லா தெரிஞ்சுக்க. இதே வந்து வேங்க வயல பிஏ கலந்தாங்க.
இந்த எச்சக்கல நாய் இந்த நக்கீரன் கோபால் மீசை மட்டும் பிரிச்சு வச்சிருக்கான் இல்லையா, ஆம்பளத்தனம் என்பது எப்படி தெரியுமா? என்னிடத்தில் நீ எந்த அளவுக்கு ஆம்பளை என்று நீ மீசை முறுக்கிறாயோ அதே இடத்துல அங்கேயும் போய் ஆம்பளை என்று மீசை முறுக்கணும். அவன் தான் ஆம்பளை. ஆனா எங்களை மட்டும் காமிச்சிட்டாங்க போனா அது பேர் பொட்டையன் பேடி என்ற அர்த்தம். அப்ப நீ இந்த கோபால் பொட்டைனா பேடி என்பது இந்த மக்கள் தெரிந்து கொள்ளணும். இதை பார்க்கணும், கோபால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி. தவிர மற்றபடி யாரோட மனதையோ யாருடைய பொது விஷயத்தையும் நம்ம பேசணுன்ற நோக்கம் முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், பறையரண்ட மக்களும் சரி வன்னியரண்ட மக்களும் சரி இன்றைக்கு தங்களுக்குள்ளாகவே என்ன சொல்றது, ஒரு சமாதானத்தையும் ஒரு சகோதரத்தை வளர்த்துக்கிட்டே வராங்க. அப்படி வளர்க்கும் போது இந்த எச்சக்கலை நான் என்ன பண்ணுதுன்னா மீண்டும் எரியிற எண்ணெயில் தீய எண்ணெய் ஊற்றுவது மாதிரி இவன் சாதிக்களம் நடப்பதற்கு இங்க இவர்கள் தான் காரணம் என்கின்ற ஒரு பொய்யான அறிக்கை சொல்றான். யோசிச்சு பாருங்கள், இந்த வளைவல் என்பது உலகம் முழுக்க போகும். தமிழகத்தில் மட்டும் இது போகுமா? இல்லை, உலகத்தில் எங்கெங்கோ பல்வேறு திசைகளில் ஓடி போய் உலகத்தை ஒவ்வொரு தமிழும் போய் சேரும். அப்ப என்ன நினைப்பாங்க, ஓ வன்னியர்களாம் சாதி வெறியா அப்படின்னு காமிப்பாங்க, இல்லை என்றால் பறையர்களாம் சாதி வெறியா அப்படின்னு காமிப்பாங்க. ஆனால் இங்க மனிதத்தில் ஒரு ஏற்றத்தாழ் உண்டு. உலகத்தில் எந்த நாடும் போனாலும் அடிமைத்தன்மை உண்டு. ஏன்னா அந்த இடத்துல மக்கள் தொகை ஏற்ப இப்ப நீங்க சீரியக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க 2 சந்தத்துக்கும் பிரச்சனை, குண்டு வைக்கிறான், சாகடிக்கிறான், அவ்வளோ கொடூரமா இருக்கான். ஆனா அதை பத்தி எந்த ஊடகம் வெளியே இல்லை. ஆனா தமிழகத்துல சாதாரண சின்ன சின்ன விஷயம் கூட குண்டு வச்சு பாம்பு வச்சு அந்த இனத்தை கருவறுத்த மாதிரியே இங்க நியூஸ் போடுறான். இதனால இங்க ஒன்னா இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் பிரிஞ்சு வந்த நாயெல்லாம் வாழ வைத்தோம். கர்நாடகாரனை வாழ வைத்தோம், மலையாளியை வாழ வைத்தோம், ஆந்திராக்காரனை வாழ வைத்தோம். அப்ப தமிழன் என்னைக்கு வாழ்வது? காரணம் இந்த மாதிரி எச்சக்கல நாய்கள் தமிழன் என்ற பெயரில் நக்கீரன் என்ற பெயரில் இங்க என்ன பண்றாங்க அவனுங்க, நம் சமுதாயத்தையும் நம் சமுதாய பிள்ளைகளையும் ரவுடியாகவும் விரோதியாகவும் கெட்டவங்க சித்தரிக்கிறாங்க. இதெல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் இந்த பாட்டாளி சமூகங்கள் இன்னும் அவன் நக்கீரன் கோபாலுக்கு அவன் மூஞ்சில் மீசை அவனே வலிச்சுக்கிற அளவுக்கு இது போய் சேரணும் என்பதுதான் என்னுடைய